ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த பெல்டெக்ஸ் காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிட்காயின்லேருந்து எல்லா காயினும் கீழே விழுந்துட்டு இருக்கும்போது இந்த பெல்டெக்ஸ் காயின் மட்டும் தொடர்ந்து ஒரு அப் ட்ரெண்டில் ஏறிக்கிட்டே இருக்கு. அப்படி என்னதான் இந்த காயின் அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸில் வாங்குறத விட உங்ககிட்ட யாராவது வந்து என்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பெல்டெக்ஸ் காயின் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த காயின் வந்து என்ன காயின், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆக்சுவலாக நானுமே வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொன்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு வந்து பெருசாக ப்ராஃபிட்லாம் வரல. ஸோ என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸும் இப்போ ரீசெண்டாக என்ன நடந்துட்டு இருக்குன்றதை வந்து நான் விசாரித்த வரைக்கும் உள்ள எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் பேசக்கூடிய எதுவுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது. இது வந்து செபி ரிஜிஸ்டர்டு ப்ராடக்ட்டும் கிடையாது. இது வந்து இந்த பெல்டெக்ஸ் காயினை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து செபியோ இல்லைன்னா எந்த ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சியோ ஆர்பிஐயோ வந்து இதுக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் எந்த ஒரு சர்டிஃபிகேஷனும் கொடுத்து வந்து இதை ஆத்தரைஸ் பண்ணலை. ஸோ அதை வந்து முன்னாடியே தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் நாளைக்கே வந்து பெல்டெக்ஸ் காயினில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த காயின் வந்து உங்கள் காசு வந்து வரலனாலோ இதில் ஏதாவது இஷ்யூ வந்ததுனாலோ இல்லை கவர்மெண்ட்டே வந்து இந்த பெல்டெக்ஸ் காயின் இந்தியாவிலேருந்து பேன் பண்ணிட்டாங்கனாலும் உங்கள் பணம் வந்து வர்றது வந்து ரொம்பவே டவுட் தான். ஸோ இது வந்து நீங்கள் இதில் வந்து ரிஸ்க் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. இதில் சம்பாதிச்சிருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக சம்பாதிச்சிருக்காங்க. இதில் லாஸ் ஆயிருக்காங்களான்னு சொன்னால் கண்டிப்பாக லாஸ் ஆயிருக்காங்க. இதில் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கோல்டு மாதிரியோ இல்லைன்னா அந்த மாதிரி வந்து ஒரு லேண்ட் வாங்குற மாதிரியோ ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எப்போ நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு யாராவது வந்து சொன்னாலுமே அவங்க சொல்லக்கூடிய அமௌண்ட் வந்து ஒரு லட்சக்கணக்கில் தான் இருக்கும். 2000 ரூபா 3000 ரூபாய்க்குலாம் வந்து இதில் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எந்த ஸ்கீமும் இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெல்டெக்ஸ் காயின் வந்து என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். இது வந்து ஒரு பிரைவசி கிரிப்டோ கரன்சி அப்படின்றத சொல்றாங்க. பிரைவசி கிரிப்டோ கரன்சினா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க அந்த காயினை வந்து வச்சிருக்கிறத வந்து பெருசா யாராலையும் ட்ராக் பண்ண முடியாது. இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை யாருக்கோ வந்து ஒரு கிரிப்டோ கரன்சியை வந்து நீங்க சென்ட் பண்ணீங்க, இல்லைன்னா நீங்க எங்கேயும் ரொம்ப நாளா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு, உங்க அட்ரஸ்ல எவ்வளவு கிரிப்டோ கரன்சி இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ட்ராக் பண்ண முடியாது. நீங்க எங்க மூவ் பண்ணீங்கனாலும் பெருசா ட்ராக் பண்ண முடியாது. ஸோ இதுக்காக சரி ஓகே, இது வந்து ஒரு பிரைவசி காயின். பட் இந்த பிரைவசி காயினுக்கு வந்து எப்படி வேல்யூ வருது? இந்த பிரைவசி காயினுக்கு வந்து இவ்வளோ இப்போ வந்து இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8 ரூபா 50 காசுல வந்து இந்த காயின் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு எங்கேருந்து வேல்யூ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பிரைவசி காயின் அப்படின்றது வந்து புதுசு கிடையாது. பிரைவசி காயின் அப்படின்றது வந்து ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் காமிக்கிறேன். இந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரைவசி காயின்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் வந்து இது வந்து ஒன் ஆஃப் த காயின். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகக்கூடிய காயின் வந்து மார்க்கெட் கேப் வைஸ் பார்த்தீங்கன்னா மொனேரோ, ஜிகேஷ், டேஷ் இதெல்லாம் வந்து பிரைவசி காயின்ஸ். அப்புறமா வந்து ரிலீஸ் ஆனது தான் வந்து பெல்டெக்ஸ். ஸோ இந்த காயின்ஸ் எல்லாமே வந்து இந்த மொனேரோ அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ்னால வந்து ஒரு மாதிரி ஃபேமஸ் ஆகி போயிடுச்சு. பட் இந்த பெல்டெக்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும்போது எந்த ஒரு கிரிப்டோ கரன்சியுமே வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கு வந்து எடுத்த உடனே ஒரு வேல்யூ இருக்காது. அது வந்து ஒரு ஜீரோ வேல்யூ மாதிரி தான் இருக்கும். அதுக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து அந்த கிரிப்டோ கரன்சியோட பிரைஸ் வந்து ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். யாருமே வந்து நாளைக்கே வந்து இந்த மொனேரோ இல்லை பிட்காயினே கூட நீங்க நாளைக்கே வந்து யாருமே வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்து ரொம்பவே குறைஞ்சிரும். அதே மாதிரி வந்து பெல்டெக்ஸ்க்கு எப்படி வந்து ஒரு டிமாண்ட் இருக்கனால தான் வந்து ரீசெண்ட் டேஸ்ல பிரைஸ் ஏறுது. ஸோ அதுக்கு டிமாண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்எம் மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க பில்டெக்ஸ்ன்றவங்க வந்து காயினை ஃபுல்லாவே கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு வந்து சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கும். அதாவது அவங்க பல ப்ராடக்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. பெல்டெக்ஸ் அப்படின்றது வந்து ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு பெல்டெக்ஸ் வேலெட் வேணும். அப்புறமா அது ட்ரேட் ஆகிறதுக்கு சில எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வேணும். எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து நீங்க பார்ட்னர்ஷிப் வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு காசு பே பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து பெல்டெக்ஸ் டீம் வந்து பாத்துக்கிறாங்க. பட் இந்த டிமாண்ட் எப்படி கிரியேட் பண்றாங்க அப்படின்னா, அது வந்து இன்னொரு ஆர்கனைசேஷன் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து பெல்டெக்ஸோட ஆர்கனைசேஷனா இல்லைன்னா அது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்றது வந்து தெரியாது. அவங்க என்னோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பிளாட்ஃபார்ம்குள்ள வந்து நிறைய ஆளுங்களை கொண்டு வர்றது, இந்த காயின்ஸுக்கு வந்து டிமாண்ட் கொண்டு வர்றது. அதுக்கு அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 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 5000 10,000 அப்படின்ற மாதிரி காயின் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். வாங்கி அவங்களோட பிளாட்ஃபார்ம்ல வந்து நீங்க ஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர் மந்த் வந்து உங்களுக்கு 3% to 4% ஆர் 2% அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு இது மாதிரி கொடுப்பாங்க, ஒரு வட்டி மாதிரி கொடுப்பாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு 100 காயின் வந்து நீங்க பிளாட்ஃபார்ம்ல போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாசம் வந்து ஒரு மூணு காயின் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்லக்கூடிய டைம் பீரியடுக்கு அப்புறமா வந்து மொத்தமாவும் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா வந்து அவங்களோட ஸ்கீம் வந்து அப்பப்போ மாத்திட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து சில ஸ்கீம் வந்து நான் அந்த தேர்ட் பார்ட்டியார் இன்னொரு டீம் சொல்லக்கூடிய அவங்க தான் வந்து இதை வந்து டிசைட் பண்ணுவாங்க. டிசைட் பண்ணி அவங்க பிளாட்ஃபார்ம்குள்ள வந்து நிறைய பேர் கொண்டு வருவாங்க. அது எப்படி கொண்டு வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா,
அது வந்து MLM மார்க்கெட்டிங்கிற மாதிரியான விஷயம் தான். பட் ஆனால் அது வந்து எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. அவங்க வந்து ஒரு மாதிரி ஸ்கீம் மாத்திட்டே இருப்பாங்க. ஸோ அது நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இருந்த இது வந்து எப்படின்றத வந்து நான் காட்டுறேன். ஸோ MLM மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து உள்ள வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இதுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு கீழே வந்து சில பேர் இன்வைட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்க போய் ரெஃபர் பண்றீங்க, உங்க ஃப்ரெண்டையோ இல்லை யாரையோ ஒருத்தர் வந்து ரெஃபர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள 2 பக்கம் கொண்டு வந்து போட்டுருவீங்க. போட்டதுக்கு அப்புறமா இவங்க 2 பேருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க வந்து இப்போ இவங்களை ரெஃபர் பண்ணதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு ஒரு போனஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஒரு 10% இவங்க ஒரு 1,00,000 காயின் வாங்கியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10% இல்லை 5% கொடுப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு 5,000 காயின்ஸ் ஆர் 10,000 காயின்ஸ் வந்து வரும். அதை வந்து நீங்க வச்சுக்கலாம். அதே மாதிரி இவங்க கீழே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதே மாதிரி பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக திருப்பி வந்து இவங்க போய் ஒரு 2 பேரை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தரும் ரெஃபர் பண்ணிட்டே இருக்காரு. இவங்க இப்போ ஸ்டார்டிங்ல ரெஃபர் பண்ணார்ல, இவரோட வேல்யூ வந்து இவர் கீழே வந்து இப்போ நிறைய பேர் வந்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டைரக்டா ரெஃபர் பண்ணும்போது இவருக்கு நிறைய காசு வருது அப்படின்னா, இவங்களுக்கு கீழே இருக்கவங்க ரெஃபர் பண்ணும்போது இவருக்கு வந்து காசு போயிட்டே இருக்கும். பட் ஆனால் வந்து ஸ்டார்டிங்ல இருந்த அளவுக்கு நிறைய போவாது. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் வந்து புதுசா ஆள் கொண்டு வர மாட்டார். கொண்டு வரதுக்கு பதிலாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய டீம்ல இருக்க மெம்பர்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாரு. மோட்டிவேட் பண்ணி வந்து இவங்கள நிறைய ஆளுங்க சேர்க்க வைப்பாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து நிறைய கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டிவா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து இவங்க மோட்டிவேஷன் பிளஸ் சப்போர்ட் வந்து பண்ற மாதிரி மாறிடுவாங்க போக போக. ஏன்னா இவங்க வந்து ஒரு ரொம்ப வருஷமா வந்து பல பேரை வந்து ஆட் பண்ணனால ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவங்க வந்து டைரக்டா போய் யாரையும் ரெஃபர் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி சப்போர்ட் பண்ண இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு கீழே வந்து ஒரு 100 பேர் 1000 பேர்னு போயிட்டாங்க அப்படின்னா இவருக்கு வந்து பயங்கரமா பணம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு ஆசைப்பட்டு வந்து நிறைய பேர் வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ரெஃபர் பண்ணி இந்த மாதிரி டீம் கொண்டு வராங்க. இப்போ வந்து இவர் வந்து இவ்வளவு பெரிய டீம் இருக்காரு இல்லையா, இப்போ இவர் இருக்காரு இல்லையா, இவருமே வந்து திடீர்னு ஒரு நிறைய பேரை ரெஃபர் பண்ணிட்டாரு அப்படின்னா இவங்க எல்லாமே வந்து செட் ஆஃப் மெம்பர்ஸா போயிட்டு தனித்தனியா போய் நிறைய பேர் அப்ரோச் பண்ணி ஒரு நிறைய பேர் ஆட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டிமாண்ட் கொண்டு வராங்க. இது வந்து ஒரு வே ஆஃப் இது வந்து இது வந்து MLM மார்க்கெட்டிங் டைப்னு சொல்லுவாங்க. MLM மார்க்கெட்டிங் டைப் அப்படின்னா, ஸோ திடீர்னு வந்து யாராவது ஒருத்தர் வந்து இப்போ இவர் வந்து நான் புதுசாக ஆள் சேர்த்து விட மாட்டேன், எனக்கு வந்து போதும் அப்படின்னு இவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படின்னா இவருக்கு கீழே இருக்க மொத்தமே வந்து ஒரு மாதிரி மோட்டிவேஷன் இல்லாம இந்த டீம் ஃபுல்லாவே வந்து ஸ்பாயில் ஆயிடும். ஸோ பட் ஆனால் வந்து இவரோட வேல்யூ என்னன்னா, இதை கீழே இருக்கவங்களை யாராவது மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி ஆட் பண்ணுங்க, புதுசா ஒரு ஸ்கீம் வந்திருக்கு, இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு ரெஃபரல் வரும் அப்படின்னும் போது இவங்க வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த பெல்டெக்ஸ்ல வந்து இது மட்டும் தான் வேலையா, ரெஃபர் பண்ணா மட்டும் தான் நம்ம சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா வந்து கிடையாது. ரெஃபர் பண்றது வந்து ஒரு ஆப்ஷன். அது இல்லாம நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக உங்களுக்கு 3% வரை ஒரு மாதிரி ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க. அது வந்து ஒரு 6 மந்த்துக்கோ இல்ல 3 மந்த்துக்கோ வந்து இப்போ பெல்டெக்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு, நல்லா பிரைஸ் தான் ஏறிட்டு இருக்கு அப்படின்னா அவங்கள வந்து ஆஃபர்ஸை குறைப்பாங்க, பெருசா ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க. அதே நேரத்துல திடீர்னு வந்து பெல்டெக்ஸ் பிரைஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, உள்ள நிறைய ஆளுங்க வர மாட்டாங்க அப்படின்னா புது ஆளுங்களை கொண்டு வரதுக்காக நல்ல ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, நிறைய காயின்ஸ் வர மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்கீம்ல ஜாயின் பண்ணியிருந்தேன் பெல்டெக்ஸ்ல. அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெருசா ப்ராஃபிட்டபிளா இல்லை. அது எதுக்கான ரீசன் அப்படின்றது வந்து நான் சொல்றேன். அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்து ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே வந்து நிறைய ப்ராஃபிட்டபிள் ஆனாங்க அப்படின்றது வந்து நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது எப்படின்றத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் ஜாயின் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஸ்கீம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபிக்ஸடா ஒரு 5000 காயின் சம்திங் வாங்கிடுவீங்க. வாங்கினதுக்கு அப்புறமா எவ்ரி மந்த் வந்து உங்களுக்கு அதுல இருந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் காயின் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5000 காயின் கொடுத்துட்டு இருக்கீங்க வாங்கியிருக்கேன் அப்படின்னா எவ்ரி மந்த் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து நான் டோட்டல் பெல்டெக்ஸ் வந்து ஒரு 5000 காயின் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5000 நான் என்ன பிரைஸ்ல வாங்கியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ரேட் வந்து 5000 ரூபாய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சாரி 5 ரூபாய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 5000 × 5 எவ்வளவு வரும், 25000 வரும். இப்போ 25000 ரூபாய்க்கு வந்து நான் டோட்டலா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு வச்சுக்கலாம். அவங்க கொடுக்கக்கூடிய ப்ராமிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு அடுத்த 18 மாசத்துக்கு வந்து எவ்ரி மந்த் வந்து 500 காயின்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எக்ஸாக்டா நம்பர்ஸ் ஞாபகம் இல்லை, ஏன்னா 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து அந்த மாதிரி ஒரு அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா மந்த்லி என்ன வருதுன்னா, மந்த்லி வந்து எனக்கு ஒரு 18 மாசத்துக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அவங்க சொன்ன மாதிரியே கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் இதுல ட்விஸ்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அது வந்து அவங்க மேல தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் எனக்கு இதுதான் வந்து சிச்சுவேஷன் நான் தெரிஞ்சுதான் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து
அது ரிஸ்க்னு சொல்லுவாங்க, கால்குலேட்டட் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. ரெண்டு வகையில சொல்லுவாங்க. ரிஸ்க்ன்றது என்னன்னா நீங்க என்ன நடக்கும் அப்படின்றதே தெரியாம கண்ண மூடிட்டு போய் காசு போடுறது. கால்குலேட்டட் ரிஸ்க் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு வந்து லாஸும் ஆகலாம், ப்ராஃபிட்டும் ஆகலாம். பட் எனக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்குன்றத வந்து எனக்கு தெரியும். அது எதுனாலும் நான் ஃபேஸ் பண்ணிப்பேன். அதுக்கான இம்பாக்ட் என்னன்றது வந்து எனக்கு ஆல்ரெடி தெரியும். அது வந்து ஒரு நெகட்டிவா முடிஞ்சாலும் என்னால வந்து அதை வந்து என்னால் ஃபேஸ் பண்ண முடியும். எனக்கு பாசிட்டிவா தான் முடியணும்னு அவசியம் கிடையாது. பாசிட்டிவா முடியணும்னு நினைச்சா எனக்கு லாபம், இல்ல நெகட்டிவா முடிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இருக்கிறது தான் வந்து ஒரு கணக்கு பண்ணி ரிஸ்க் எடுக்கிறது தான் கால்குலேட்டட் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து கால்குலேட்டட் ரிஸ்க் தான் எடுத்தேன். நாளைக்கே வந்து இது மொத்தமா போயிட்டாலும், 25,000 போயிட்டாலும் நான் யார்கிட்டயும் கேட்க மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ இவங்க என்ன பண்ண ப்ராமிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி மந்த் வந்து 500 காயின்ஸ் அப்படின்ற மாதிரி வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு எக்ஸாக்டா அந்த நம்பர்ஸ் ஞாபகம் இல்லை. 18 மாசம்ன்றது ஞாபகம் இருக்கு. பட் எவ்வளவு கொடுத்தாங்கன்றது ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நான் என்ன கால்குலேட் பண்ணேன்னா, இன்னைக்கு ரேட்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கூட நான் வாங்கும்போது 5 ரூபா இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அதே 5 ரூபாய்க்கு இப்ப நான் கணக்கு பண்ணி பார்ப்போம். அதே 5 ரூபாய்க்கு வந்து நான் ஃபுல்லா அவங்க சொன்ன மாதிரி 18 மாசம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, சாரி, அதே 18 மாசத்துக்கு கொடுத்துறாங்க அப்படின்னா எனக்கு இப்ப இது இன்ட்டு இது போட்டோம் அப்படின்னா 500, சாரி 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 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வேல்யூ வருதுன்னா, அதாவது எனக்கு வந்து ஒரு மாசத்துக்கு வந்து 2,500 ரூபாய் வந்து அவங்க அன்னைக்கு ரேட்டு படி எனக்கு வந்து 18 மாசத்துக்கு, அதாவது இந்த ரேட்டுன்றது 5 ரூபான்றது எப்பவுமே ஒரே ரேட்டா இருக்காது. திடீர்னு 3 ரூபாய்க்கு போகும், திடீர்னு 8 ரூபாய்க்கு போகும். இப்ப கரண்ட்லயே வந்து 8 ரூபா 50 காசு போயிட்டு இருக்கு. பட் நான் வாங்கும்போது வந்து 5 ரூபாய் ரேட்ல மாதிரி இருந்துச்சுன்ற மாதிரி அசீவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ண அப்படின்னா எனக்கு இங்க பாத்தீங்கன்னா 45,000 ரூபாய் வந்திருக்கும். நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய். ஆனா எனக்கு வர வேண்டியது வந்து 45,000 ரூபாய் இருக்கணும். பட் இங்க ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 5 ரூபான்ற பிரைஸ் வந்து எப்பவுமே 5 ரூபாவா இருக்காது. நான் வாங்கும்போது 5 ரூபாய் ஆச்சு, அப்புறமா 3 ரூபாய் ஆச்சு, அப்புறமா 4 ரூபாய் ஆச்சு, அப்புறம் 2 ரூபா 2.5 ரூபாய் ஆச்சு, மறுபடியும் கூட 4 ரூபாய் போச்சு, 3 ரூபாய் போச்சு. இந்த மாதிரி வந்து மாறிக்கிட்டே ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருந்துச்சு. ரொம்ப நாளா 3 ரூபா 2 ரூபா அந்த மாதிரியே இருந்துச்சு. நம்ம மாசம் மாசம் இந்த காயின்லாம் நம்ம கிரெடிட் ஆக நம்ம வந்து வித்துருவோம். அந்த இதை நம்ம வச்சு வைக்கணும்னாலும் வச்சு வைக்கலாம், வித்துனாலும் வித்துடலாம், நீங்க என்ன வேணா பண்ணலாம். அது வந்து அவங்க சொன்னபடியான ப்ராமிஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்துருச்சு. அது வந்து நான் எதுவும் தப்பு சொல்ல மாட்டேன். அவங்க இவ்வளவு காயின் வரும்னு சொல்லிட்டு இவ்வளவு கம்மியா கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ மார்க்கெட் ரேட்டுன்றது வந்து அந்த டைம்ல டிமாண்ட் இல்லாம போனனால இப்ப பாத்தீங்கன்னா இங்க 22,500 ரூபா வந்து ஃபர்ஸ்ட் மாசம் வந்தது வந்து இருக்க 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 குறைஞ்சு 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 கம்மியாச்சு. இப்ப நான் இதை டோட்டல் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு டோட்டல் பார்த்தீங்கன்னா 29,750 ரூபாய் தான். ஸோ இதுல இருந்து அப்படி பார்த்தா கூட நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பெருசா லாஸ் ஆகல தான். ஆனா என்ன ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னா, நான் 25,000 ரூபாய் 1,500 ரூபாய்லாம் எவ்ரி மந்த் நான் கொடுக்கும்போது பல்கா 25,000 ரூபாய் கொடுத்தேன். பட் ஆனா எவ்ரி மந்த் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 1,500 ரூபாய் 2,000 ரூபாய் அப்படின்றது வந்து எனக்கு எப்படி வந்தது எப்படி போச்சு அப்படின்றது வந்து எதுவுமே தெரியல. நான் இந்த காயினை வந்து மொத்தமா சில பேர் சேர்த்து வச்சு மொத்தமா இந்த டைம்ல 4 ரூபாய் அந்த மாதிரி வித்தாலும் வித்துருக்கலாம். சில பேர் எல்லாருமே சேர்த்து வச்சு 2 ரூபாய்க்கு லாஸ்க்கு கூட வித்துருக்கலாம். ஸோ அது வந்து அவங்களோட சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி இருந்திருக்கும். பட் வந்து இதுதான் வந்து நான் ஃபேஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன். அந்த பிரைஸ் டேக் அந்த பிரைஸ் வந்து நான் இந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணன்றது கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த டைம்ல தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அப்படியே இறங்கிட்டே இருக்கு, தெரியுது இல்லையா? நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது இருந்த ரேட்ல இருந்து அப்படியே இறங்கி 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 நான் இந்த ஸ்டேஜுக்குள்ள வித்து நான் வெளியே வந்துட்டேன். எல்லாத்தையும் வித்து முடிச்சுட்டு அட போங்கடா பில்டெக்ஸ் வேணாம் ஒன்றும் வேணான்ட்டு வித்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஏறிச்சு இறங்கிச்சு, நான் அதை பத்தி மானிட்டர் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சில வரும்போது பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஸ்கீம் விட்டுருக்காங்க. அது என்ன ஸ்கீம்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதே 5,000 காயினை வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து 3 இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எதுவுமே தர மாட்டாங்க. ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து 2.5 மடங்கா கொடுப்பாங்க. அதாவது நீங்க 5,000 காயின் போட்டீங்கன்னா நீங்க கொடுக்கும்போது 5,000 into 3 ஒரு 15,000 காயினா வரும்ன்ற மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க. அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. ஆனா நான் வந்து அந்த டைம்ல ஆல்ரெடி வெறுத்து போயிருந்தனால நான் இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் முடியும் போது பாத்தீங்கன்னா இப்ப 2026ல வந்து நிறைய பேருக்கு முடிஞ்சிருக்கு. முடியும் போது பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து நல்ல ரேஞ்சில இருக்கனால இப்ப எல்லாருமே வந்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது என்ன அப்படின்னு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதே வந்து ஒரு 5,000 காயின் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 5,000 காயின்ன்றது வந்து அந்த டைம்ல ஒரு 3 ரூபா 3.5 தான் அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இருக்கும்போது என்ன நடந்ததுன்னா அவங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேல்யூ எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா
ஓரளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 17,500 5000 காயின் வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன். இது வந்து இன்டூ 3 3 மடங்கு பண்ணும்போது 15,000 காயின் வந்து இன்னைக்கு டேட்டு கிடைச்சிச்சு அவங்களுக்கு. 15,000 காயின் கிடைக்கும் போது இன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 8 ரூபா 8.5. ஸோ ஆல்ரெடி இவங்க போட்டதுல இருந்து 3 மடங்கு வந்துச்சு. இப்போ 8 ரூபா 50 காசுக்கு இவங்க கைக்கு வரும்போது என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,27,000 ரூபாய் இருக்கு. அதாவது ஒரு 17,500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு வந்து இன்னைக்கு டேட்டுக்கு வந்து 1,27,500 ரூபாய் கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் கிடைச்சிச்சு அப்படின்றது வந்து பேசிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி வந்து நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி லாஸ் ஆயிட்டேன் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிறேன் அப்படின்னா நமக்கு அதாவது பிட்காயின் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பிட்காயின்ல பெருசா ப்ராஃபிட் வராதுன்னு சொல்லிட்டு ஆல்ட் காயின்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி ஆல்ட் காயின்ல ஃபுல்லா லாஸ் ஆகி, சரி இது வந்து பெல்டெக்ஸ் ஸ்கேம் பண்ணிடுவானுங்கன்னு சொல்லிட்டு பெல்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாம இருந்துட்டு, அப்புறம் பெல்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணவனுங்கலாம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டேன்னு சொல்லிட்டு நம்ம மேல வந்து வெறுப்பேத்துறாங்கல்ல. அது அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும்ன்றது வந்து இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து சரி இவ்வளவு லாபம் வருது, நான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றேன் ஏன்னா கேட்டா பெல்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு கேட்டா நான் இன்னைக்கு கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சுச்சுவேஷன் வேற, அந்த டைம் வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தேன். இன்னைக்கு டேட்டுக்கு வந்து என்னால அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம வந்து பெல்டெக்ஸும் இப்போ வந்து நல்ல ரேட் ஏறி போயிருக்கு. இது இன்னும் எவ்வளவு ஏறும் இல்ல இன்னும் இறங்குமா அப்படின்றதெல்லாம் தெரியாது. இப்போ நான் இங்க வாங்கிட்டு திருப்பி எனக்கு இங்க ஆன சுச்சுவேஷன் இங்க ஆயிரலாம், அந்த மாதிரி வந்து நடக்கலாம். ஸோ அதனால இப்போதைக்கு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண போறது கிடையாது பெல்டெக்ஸ்ல. இது ஸ்கேமான்னு கேட்டிங்கன்னா அந்த இதுக்காக வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குன்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். லீகலாக கம்ப்ளைண்ட் கூட பண்ணியிருக்காங்கன்றத வந்து கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் அது எந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இந்த போர்ட்டல்ல வந்து ப்ராமிஸ் பண்ணபடி எனக்கு வந்து என்னென்ன டேட்டுக்கு வந்து என்னென்ன காயின் வரணுமோ அது எல்லாமே வந்து கரெக்டாக தான் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி அதுக்காக இப்போ ஒருவேளை வந்து அது அதை விற்கிறதுக்காக வந்து மார்க்கெட்டிங் பண்றவங்க வந்து அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டுக்காக வந்து 2-3 பிட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்து போட்டு ஏமாத்தி எதுவும் பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரியும் எனக்கு தோணுது. பட் ஆனா அதான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த கிரிப்டோ கரன்சி எல்லாமே வந்து ரிஸ்கி தான். இந்த கிரிப்டோ கரன்சி வந்து நாளைக்கே வந்து ஜீரோக்கு போயிடுச்சு, டிமாண்டே வராம இந்த மாதிரி இறங்கிருச்சு, இந்த மாதிரி இறங்கி ஏதோ ரெக்கவர் ஆகி வந்துருச்சு, ஒருவேளை ரெக்கவர் ஆகவே இல்லாம போயிடுச்சு அப்படின்னா பல லட்சம் பேர் பல கண்ட்ரில இருக்கவங்க எல்லாருமே வந்து லாஸ் ஆயிடுவாங்க. அவங்க வந்து எதுவுமே இல்லாம ஜீரோக்கு தான் போவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம போய் யார்கிட்டயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், என்ன பண்ணலாம். பட் ஆனால் அவங்க போலீஸ் போய் யார்கிட்ட கேட்பாங்க, எதுவுமே வாங்க முடியாது. ஸோ நீங்கள் இந்த ரிஸ்க் எடுக்கலாம். பட் ஆனால் இதுக்கு வந்து ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க்காக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இதை தாண்டி வந்து நீங்கள் பெல்டெக்ஸில் ஏதோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் இல்லைன்னா வந்து நான் உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் கூட போடுறேன். ஸோ அதில் நீங்கள் உங்கள் டீட்டெயில் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து என்ன ஆல்ரெடி ஜாயின் பண்ணிக்கிட்டவங்க கூட உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி கான்டாக்ட் ஷேர் பண்ணுறேன். பட் ஆனால் யாருமே வந்து இதில் கண்ணை மூடிட்டு எதுவும் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. அவங்க கிட்ட கொடுத்தா கூட நீங்கள் ஒரு வேளை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா கூட அதில் வந்து நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கணும், மெயினாக வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு காயின் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லியா இல்லைன்னா அந்த ஸ்கீமை வந்து ப்ராப்பராக வந்து ரீட் பண்ணுங்க. அந்த ஸ்கீம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். போன வருஷம் இந்த ஸ்கீம் வந்து இந்த வருஷம் இருக்காது. அந்த மாதிரி பல ஸ்கீம் வந்து மந்த்லி மாத்திட்டே இருப்பாங்க. நீங்க போடக்கூடிய ஸ்கீம் வந்து எந்த மாதிரியான ஸ்கீமு, இப்போ வந்து ரேட் இறங்கிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபிளக்சுவேட் ஆகுமா, இல்லைன்னா வந்து ஒருவேளை நான் ஒரு 6 மாசம் கழிச்சு ரேட் இறங்கினா கூட உங்களுக்கு ஃபிளக்சுவேட் ஆகாதா அப்படின்ற மாதிரி பல ஸ்கீம் இருக்கும். இப்போ எனக்கு கரண்டா என்ன ஸ்கீம் போயிட்டு இருக்குன்றது வந்து எனக்கு தெரியல. நான் ஆக்டிவா இல்லை அந்த அளவுக்குலாம் இந்த பெல்டெக்ஸ் ரிலேட்டட் திங்ஸ்ல. ஸோ உங்களுக்கு வந்து நான் ஃபார்ம்ல வந்து டீடைல்ஸ் வந்து நான் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க எனக்கு டீடைல்ஸ் ஃபில் பண்ணுங்க, நான் வந்து அவங்க கூட வந்து லிங்க் பண்ணி விடுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.